ஷேய் பிரமா கைலாசத்தில் ஆய்வாளர்கள் நோட்டீஸ் விட்டது பெரிய குற்றத்தில் குற்றம். பிரமா பேசுகிறேன்டா. கடவுள் உட்காந்துருக்கார், ஜட்ஜியாக உட்காந்துருக்கார். பாத்தியா பார்க்கலையா? கையெடுத்து கும்பிட்டு தான் போகிறான். உள்ளே வந்து ஐயா உட்காந்துருக்காருன்னு. அப்போ அது இருந்து உங்களுக்கு தெரியலையா? தெரியலையா? நாங்கள் வெளியில் நினைக்கிறோம், தெரியலையா? அசால்ட்டாக தன்மையாக இருக்காத, சரியா? தலை குனிஞ்சி போ. மானிட பிறவி தலையை குனி. அரசு வேலை பார்க்குறவன், கவர்மெண்ட் வேலை பார்க்குறவன் எல்லாவனுமே தலையை குனி, சரியா? கோர்ட்டில் நீதிமன்றத்தில் கடவுள் ஸ்தானத்துக்கு உட்காந்து அந்த காலட்டையும் கும்பிடையில் உள்ள குறுக்க மறுக்க போகல தலையை குனிஞ்சு வழக்கறிஞர் போகிறானா? அதை மாதிரி பூமியில் இருக்கிறவன் தலையை குனிஞ்சு போ, சரியா? நிமிராத. கடவுள் உட்காந்துருக்காரு, விளையாட்டு உட்காந்துருக்காரு நினச்சியா? புரியுதா? இப்போ விளையாடுதாரு, மானிட பேட்டை உட்காந்து விளையாடுதாரு, பூமியில் இறங்கி விளையாடுதாரு. சொட்டுன்னு ஒரு அடி அடித்து தட்டிடுவார். காவல்துறை அதிகாரி ஆய்வாளர்கள் உள்ள கணக்கு விருதுநகர் மாவட்டம், மதுரை மாவட்டம் எல்லாத்துக்கும் இங்கே தப்பு நடந்தாலும் அவங்களுக்கு நோட்டீஸ் போய்கிட்டே இருக்குது. இப்போ நோட்டீஸ் போனால் பெரிய அதிகாரிகள்லாம் நீ விசாரின்னா என்ன அர்த்தம்? அப்போ வழக்கறிஞருக்கு போடு. வழக்கறிஞர் வச்சு தானே நோட்டீஸ் போகுது, நோட்டீஸ் வருது. வழக்கறிஞர் போடணும். இது சட்டப்படி குற்றத்தில் குற்றம், குற்றமான குற்றம். வழக்கறிஞர் போட்டு தான் உள்ள என்னென்ன பிரச்சனை வருதுன்னு காவல்துறை ஆய்வாளர்கள் அனுப்பணும். யாருக்கு? வழக்கறிஞர் போட்டு அனுப்புனியா இல்லையா? அனுப்பலை. நீயா வெளியில் நீதிமன்றம் மாதிரி கூப்பிட, அடிக்க, வைக்க, போவ அந்த சோழி வைக்காத, சரியா? கைலாசத்தில் கடவுளுடைய மகனை, ஈஸ்வர மகனை அலக்களிக்காத. பார்த்துக்கிட்டே இருப்பார், புரியுதா? அவர் கண் கலங்குதார். என் புள்ள இன்னும் அலக்கழிச்சிட்டு இருக்கானா? கணக்கு நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், இன்னும் கணக்கு இன்னும் உட்காராமல் இருக்கா அப்படிங்காரு. கணக்கு இன்னும் உட்காராமல் இருக்கா அப்படிங்காரு. உட்காந்தா நான் நவட்டி போடுவேன் அப்படின்ட்டாரு. புரிஞ்சுக்காப்பா? ஆய்வாளர்கள் உள்ள கணக்கு அப்படின்னா ஒரு நீதிமன்ற கோர்ட்டில் வழக்காடுதுன்னா அதை ஆய்வு பண்ணணும். அவன் உட்காந்து கூப்பிட்டு 4 தட்டி இந்த சொத்து எப்படி வந்துச்சு, ஏது வந்துச்சு, எப்படி வாங்கினா அதெல்லாம் கேட்க வேண்டாமா? அவன் வழக்கறிஞர் கவர்மெண்ட் லாயர் ஏற்றி வச்சுருக்கான். இவன்கிட்ட கணக்கு வாங்கி பாலியாவாரம் பார்த்து நான் இவ்வளோ சொத்து வாங்கினேன். பாலியாவாரம் புழுத்தின 20 வருஷத்துக்கு முன்னாடி பாலியாவாரம் சேச்சான்னு ஓடிச்சாங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி? அவன் கவர்மெண்ட் லாயர் பெட்டியில் கிராஷ் எங்கே உள்ள கணக்கு பூரா வெளியே எடுத்துடணும். நீதிமன்றம்ல கைலாசத்தில் நீதிமன்றம் நடத்திக்கிட்டு இருக்கோம், கடவுள் நடத்திக்கிட்டு இருக்கோம். நாங்கள் கணக்கு போட்ட கணக்கு உள்ளே போகிற வர நீதிமன்றம் கணக்கு வெளியே எடுக்கணும். தப்பு செய்கிறவனை பெட்டியில் கிராஷ் பண்ணி ஏற்றுனானா? யாரா? ஈஸ்வரமான ஏற்றி விசாரணை போட்டிருக்கான் கவர்மெண்ட் லாயர் சிலுவத்தூர். அமைதியாக போ. மூலையை திரிச்சு உட்காந்துக்கிட்டு இருக்கான். இப்போ மந்திரியிலேருந்து, எம்எல்ஏலேருந்து, முதலமைச்சர்லேருந்து எல்லா பேரும் திரிச்சிக்கிட்டு இருக்கான். திரிக்காமல் இருன்னா நீ நியமித்த அதிகாரிகளுக்கு பூரா நோட்டீஸ் விட்டு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டார். செகண்டில் கீழே பாரத்தட்டை உருவி விட்டுருவார், வர்றா அப்படின்னு. ஏன்னா நீதிமன்றத்தை அவமதிச்சிருக்கான். அந்த தப்பு கணக்கை வெளியில் எடுக்கார். நீதிமன்ற கோர்ட்டில் இவ்வளோ கேஸ் கட்டு பூரா உள்ள பயங்கரமாக உள்ளே கிடக்கு. வெளியில் கூத்தடிக்க போய் உள்ளே ஏறிக்கிட்டு நிற்கி. வெளியில் கூத்தடிக்காமல் 4 குடுப்பு கொடுத்துருந்தா இப்போ இவ்வளோ கேஸ் ஏறாது, சரியா? வெளில அந்த காகித பேப்பரை குத்தி கிழிக்காரு, எரிஞ்சு போவோம். ஆனால் அளவுக்கு மாரி ஆச்சு ஆடிக்கிட்டு இருக்கேன், ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அப்படியே அவன் குடும்பம்லாம் அப்படியே கந்தல் கோலமாகி போகும். முக்கால் சத்தியம்டா, பாடா படுத்தாதீங்க, சரியா? முக்கால் சத்தியம். வழக்கறிஞர்கள் பேசுவான், நோட்டீஸ் வந்த இடத்துல அவனே பேசுவான், புரியுதா? 2 தரப்புக்குள்ள கணக்கு வழக்கறிஞர்களுக்கு ஆய்வாளர் விட்டதை கேள்வி கேட்கணுங்காரு. கேளு அப்படிம்பாரு. நான் உட்காந்துருக்கேன், நீதிமான் ஜட்ஜாக உட்காந்துருக்கேன், அது ரைட்டு. கடவுள் நான் உட்காந்துருக்கேன். கோர்ட்டில் இந்த மாதிரி விசாரணைக்கு போடலாமா? பட்டா நம்பர் போட்டு இந்த ஏக்கரில் இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு. இது எவ்வளோ நாளாக உள்ளே ஏறி ஆஜராகிக்கிட்டு இருக்கான். அம்மட்டும் தப்பு. ரோடு வருதான், விரிச்சு கணக்காக ஒவ்வொரு பேரும் கோடி கணக்காக ஓட்டிடலாம். கோடி கணக்காக பொண்டாட்டி மரலுக்கு உள்ளே விட்டு பேப்பரை விட்டு உள்ள வரைக்கும் உள்ளே ஓட்டி கையை ஓட்டி நக்கிலாம்ட்டு இங்கே அலைதான். போட்டா பேக முக்கால் சத்தியம். காதால் நாங்கள் கேட்கோம். ரோடு வருது, புளுத்திடலாம், வெண்ணெய் ஆட்டிடலாம். இதுக்கு இவனுங்களுக்கு சப்போர்ட்டு அதிகாரிகள் பிச்சு ரவரவே எடுத்து போடுவார். முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கப்பா? எல்லா ஆய்வாளரும் உள்ள கணக்கு மதுரை டிஎஸ்பி, எஸ்பி எல்லாமே கேட்கணும், பார்க்கணும். விருதுநகர் மாவட்டம் பார்க்கணும். 100 மையத்தில் பதிஞ்சுக்கோப்பா. 100 மையத்தில் பதிஞ்சுக்கோ. 100 மையம் போய் தான் உள்ளே ஆடிக்கிட்டு இருக்குது. இப்போ 100 மையத்துக்கு ஆய்வாளர் அனுப்பியிருக்கலாமே நோட்டீஸு. இந்த மாதிரி நாங்கள் விசாரிக்க போகிறோம் அப்படின்னு அதுவும் அனுப்பணும். அவங்களுக்குள்ளே அனுப்பணும், நோட்டீஸ் போடணும் 100 மையத்துக்கு. அதுவும் செய்யலை. இது என்ன வித்தோட்டமா? புரியுதா இல்லையா? தாட்டியமாக நாங்கள் இருக்கோம்னு நினைக்காதப்பா. காவல்துறை அதிகாரி அமைதியாக போ. ஏற்கனவே எல்லாம் முடிச்சுட்டு வராரு. ஈரக்கொலை நடுங்க விட்டுக்கிட்டு இருக்காரு. புரிஞ்சுக்கப்பா? முக்கால் சத்தியம். நீதிமன்ற கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. அந்த நோட்டீஸ் கணக்கு உள்ளே வரும், உள்ளே உட்காந்து காட்டுவார். பாரு உலகமே பாருன்னு. அதுக்கு போட்டு தான் ஆகணும்ட்டார், கணக்கு போட்டு தான் ஆகணும்ட்டார். முக்கால் சத்தியம்.